20 வருஷம் 20 வருஷம் இந்த யாக்கோபு எதுவுமே பண்ண முடியாம அவனுடைய கட்டுக்குள்ள அப்படியே சிக்கிட்டு இருந்தான். ஏமாத்துறேன்னு 10 டைம், ஒரு டைம் ஏமாத்தினா 2வது டைம் நம்ம ஏமாத்துறாங்கன்னு தெரியல, 10 டைம் ஏமாத்துறதுக்கு அப்புறம் கூட வெளியே வர முடியல பாருங்க. ஆனா ஆண்டவர் மட்டும் ஒரு கிருபை வைத்து அவருடைய மனைவியினிடத்திலையும் கர்த்தர் பேசி யாக்கோபு ரொம்ப அழகா கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். எனக்கு தெரியும் இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் நிறைய பேரை கர்த்தர் மீட்டி கொள்ள போகிறார். கர்த்தர் உங்களை அந்த பொல்லாத பிடியிலிருந்து கர்த்தர் மீட்டி கொள்ள போகிறார். இது தவறு என்று தெரிந்தும் அதை விழுகிறதற்கு உங்களை தள்ளுகிற அந்த மனுஷனுடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்ற போகிறார். எல்லாருடைய கரங்களையும் மேல உயர்த்தி, இயேசுவே எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் இறங்குவீராக. கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. நம்முடைய குடும்பத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, பாஸ்டர் நீங்க சொல்றது 100% உண்மை பாஸ்டர், என்ன அப்படியே சிக்கலுக்குள்ள மாட்டிட்டாங்க பாஸ்டர், 4 பக்கமும் பேசி கிளியர் பண்ணி என்ன அதுல இருந்து வெளியே கூட கொண்டு வர முடியாம அப்படியே என்ன மாட்டிட்டாங்க. எனக்கு அந்த தைரியத்தை கர்த்தர் தருவாரான்னு கேட்டா, இன்றைக்கு இந்த உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவருமாய் இருக்கிற தேவன் என்னோடு இராமற் போனால் நீர் என்னை இப்பொழுது வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று இந்த யாக்கோபு சொன்னது போல இப்பொழுது கர்த்தர் அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுகிறார். கைகளை உயர்த்தி, இயேசுவே அந்த தைரியத்தை தாருங்கப்பா, இந்த வாலிப பிள்ளைக்கு அந்த தைரியத்தை தாருங்க ஆண்டவரே, அந்த வாலிப மகனுக்கு அந்த தைரியத்தை தாருங்க ஆண்டவரே. கேளுங்க, கைகளை உயர்த்தி, எனக்கு அந்த தைரியத்தை தாரும் என்று சொல்லு. இயேசுப்பா அந்த தைரியத்தை கொடுங்க ராஜா, அந்த தைரியத்தை கொடுங்க ராஜா. அந்த லாபானுடைய ஆவியிலிருந்து கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுகளை அவிழ்த்து தைரியமாய் நிற்கக்கூடிய ஒரு பலன் இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்குள்ள கடந்து வருவதாக. எந்த தூரத்தில் இருந்தாலும், எந்த மாவட்டத்தில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த சத்தம் அவருடைய வீடுகளிலே காதுகளிலே தொனிக்கப்படும் போதே அந்த லாபானுடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைவதாக. அந்த கடன் என்கிற அந்த லாபானுடைய கட்டுகள் உடைவதாக. சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே அந்த வாலிப தம்பியை கட்டி வைத்திருக்கிற அந்த தெளிலாள் என்கிற அந்த கட்டு இப்ப இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. ட்ரீட்மெண்ட் என்று பேரிலே மைக்கு வைத்திருக்கிற அந்த கட்டுகள் இப்பொழுது உடைவதாக, இயேசுவின் நாமத்தினால் உடைவதாக.